ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5 பேர் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட் ரூமர்ஸ் ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோ போட்டோம். இது அதுக்கப்புறமும் புது புது ரூமர்கள் கிளம்பி இருக்கதா 2 பேர் சோர்ஸோட வந்திருக்கானுங்க. யாருன்னு நீ போன வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். வெங்கட்டும் சிரவணும் புது சோர்ஸ்ல வந்திருக்கானுங்க. நானும் யோகி பக்தா வந்து என்னென்ன சோர்ஸ் என்னென்ன ரூமர்ஸ்னு கேட்கலான்னு ஆர்வமா வந்திருக்கோம். சரி ஆரம்பிங்க. என்ன சோர்ஸ்ல இருந்து என்னென்ன நியூஸ் வந்திருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மும்பைல கேட்போம். என் லிஸ்ட் பெருசு. அதான் வழக்கம் போல லைக் அதான் அந்த பெரிய ட்ரேட் அந்த பாண்டியா தான். ஸோ அவர் ஒன்றும் எங்க போறாருன்னு முடிவாகல. ஸோ 2 மாசம் அவர் இப்போதைக்கு சிஎஸ்கேல இருந்துட்டாரு. ஸோ இப்ப நேத்துல இருந்து இந்த டீம் கேகேஆர் ஆர்ஆர் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த டீம்லயும் எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் ஸ்பெண்ட் பண்ண வர டைம். அதுக்கப்புறம் தான் எங்கன்னு முடிவாகும் போல. மும்பைல செட்டில் நாங்க டிப்ரெஷன்ல போயிடுவோம். எங்களுக்கு அவர் போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதை டைவர்ஸ் பண்ணி முடிச்சு விட்டுருந்தேன். அது பேசாம கேகேஆர் கிட்ட வந்து லைக் ரகுவன்ஷியும் ஹர்ஷித் ராணாவும் தர மாதிரி அங்க டாக் போயிட்டு இருக்கு போல. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஜெய்ஸ்வால் பிளஸ் இன்னொரு ஏதோ பிளேயர் கேட்கறாங்க. ஆனா அதை ஒன்றும் எங்கேயும் டிஸ்க்ளோஸ் ஆகல. ஜெய்ஸ்வால் மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதான் சிஎஸ்கேல கலீல் பிளஸ் தூபே. ஸோ இதுதான் டாக் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இது ஏன் ஒரே ஒரு கரெக்ஷன். ஆர்ஆர் வந்து ஜெய்ஸ்வால் சாம் கரன் ஒரு பிளேயர் அது ஊ சோர்ஸ் அது அவங்களுக்கு அந்த சோர்ஸ் பிளேயர். வரணும். ஏன்னா அவங்க இந்தியன் பிளேயர் தான் கேக்குறாங்க. ரொம்ப ஒரே சோர்ஸ் தான். அதனால தான். ஸோ அதுதான். ஆனா கிரீன் மாதிரி டாக்ஸ் வந்துச்சு. ஆனா கிரீன் மோஸ்டா ஸ்டெபிலைஸ் ஆகாது. ஏன்னா ஃபாரின் பிளேயர் வச்சுதான் திருப்பி போக மாட்டாங்க. அவன் ஓடிடுவான். அவன் 2027 வேர்ல்டு கப் அது ஓடிடுவான். அவன் அது நடக்காது. அவன் போயிடுவான். அவன் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றாங்க. பாண்டியா எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு தான் போவாருன்னு தோணுது. அவர் கேப்டன்சி ஆசைப்பட்டா கேகேஆர் பக்கம் போயிடுவாரு. அப்படியே கரெக்ட் தான். அவன் ரஹானே இல்ல இப்போ ரஹானே வர ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணதால போனதுனாலதான் ஓபன் ஆயிருக்கு கேப்டன்சி. ரஹானே நீ ரிட்டையர் ஆக மாட்டேன்னு டாக்ஸ் பெருக்குமோன்னு தோணுது. பிகைன் தி டோர்ஸ். இல்லனா ஒரு சடனா இந்த டைம்ல சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சோ அது ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இது ஏன் சோர்ஸ் ரவன் உன் சோர்ஸ் என்ன? நீ வந்து இதுவே பண்ண மாட்டற. சரியாவே ட்ரில் பண்ண மாட்டேன்ற சோர்சஸ்லாம் ஒழுங்கா வச்சுட்டு வரணும். மினிமம் 10 ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் நான் சொல்லுவேன்ல. அதான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல அதேதான். ஹர்திக் பாண்டியா தான். நான் சொன்ன மாதிரி கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஏதோ ஃபிட்னஸ் நடத்துறாங்களாமே, அதுக்கே வந்துட்டான் ஹர்திக் பாண்டியா. ஃபிட்னஸ் டெஸ்ட் நடத்துறாங்களாமே, அதுக்கே ஹர்திக் பாண்டியா வந்துட்டாராம். நானும் இந்த உங்க டீம் தானே என்ன நடத்துங்க அப்படின்னு வந்துட்டாராம் அவரு. அதனால தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். டீல் வந்து சிவம் தூபே அண்ட் கலீல் அகமது தான். கலீல் அகமது சிஎஸ்கே போன சீசனே கேட்டாரு போல் இருக்கே, இந்த மிட்லயே என்ன ரிலீஸ் பண்றீங்க வேணாம் அப்படின்னு. அதனால கலீல் அகமது கன்ஃபார்மா அவர் போறாரு. கலீல் அகமது கன்ஃபார்மா போறாரு. அதனாலதான் இன்ஜுரி ஆக்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இப்ப ஹர்திக் பாண்டியா பழைய மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல தீபக் சகரும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுசு இது. இப்போ வந்துருக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பேக். இப்போ வந்தது சூடான நியூஸ் இது. தீபக் சீரியஸா அடிக்காதீங்க. ஆமா சீரியஸா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் அவங்க ஒரு இது சரி எடுத்துருங்க தீபக் சகர் வி வாண்ட் தீபக் சகர்னு போடுவாங்க பாருங்க. சிஎஸ்கே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ இனிமே நீங்க ஹர்திக் பாண்டியா ட்ரேடு அப்படி ஆச்சுன்னா ஹர்திக் பிளஸ் கலீல் அகமது இவங்க கொடுத்துட்டு தீபக் சகரும் ஹர்திக் பாண்டியாவும் வாங்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல ஹர்திக் பாண்டியா ட்ரேட் நடக்கவே இல்லைனாலும் கலீல் அகமது கொடுத்துட்டு தீபக் சகரை வாங்குறதுக்கான அந்த ஒரு ட்ரேட் பாசிபிலிட்டி இருக்குன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கேன். அதே மாதிரி நான் சொன்னா கேகேஆர் ட்ரேடு வந்து ஏதோ இதுவாமே யாராவது அங்கரீஷ் ரகுவன்ஷி அப்புறம் வேற யாரும் சொன்னா ஹர்ஷித் ராணா. அங்கரீஷ் ரகுவன்ஷிக்கு நீ வந்து ஹர்ஷித் ராணாக்கும் நீ வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருல. வேற டீல் போகுது. ரிங்கு சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் பரவாயில்லன்னு கொடுப்பிய. நீ பரவாயில்லன்னு கொடுப்படா. நீ பரவாயில்லன்னு கொடுப்படா. ஆக்சுவல் டீல் என்னன்னு கேள்ற. ரிங்கு சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் வேணுமா, இல்லன்னா ரிங்கு சிங்கும் கார்த்திக் தியாகியும் வேணுமா? அந்த டீல் தான் இப்போ இன்னமும் அந்த ஹர்ஷித் ராணா பண்ண விட போகுது. புரியுதா? எம்ஐக்கு வந்து ஓப்பனிங் கூட அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கும். இவர் ஆடுருவார், ரோஹித் சர்மா ஆடுருவாரு. அவங்க அதை பார்க்கல. அவங்களுக்கு அந்த ரூதர்ஃபர்ட் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஸ்லாட்டை வந்து கிளியர் பண்ணணும். 2 ஃபாரின் ஸ்லாட்டை கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்பின் ஆடணும், ஃபாரின் ஸ்பின்னர். அதனால அவங்க மோஸ்ட்லி ஒரு இந்தியன் ஃபினிஷர், ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க அவங்க. அதனால மோஸ்ட்லி நீங்க சொன்ன மாதிரி கேகேஆருக்கு போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு, சிஎஸ்கேக்கு வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஆர்ஆர் இதுல வந்து ரூல்ட் அவுட். அவன் எடுக்க மாட்டான். ஜெய்ஸ்வால் மட்டும் கொடுத்தா எடுக்க மாட்டான். ஜெய்ஸ்வால் கூட ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்தா மேபி அவன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து 2 முடிஞ்சுதா. 3வது வந்து இப்பதான் சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தேன். கலீல் அகமது வச்ச ட்ரேடு தான். சிஎஸ்கே வந்து கலீல் அகமது எஸ்ஆர்எச் கொடுத்துட்டு லியாம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணிக்க போறாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்கடா, அவங்களே ரிலீஸ் பண்றாங்கடா. நீங்க ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம் அவனை.
யோ ட்ரேடு மாதிரி சுவாரஸ்யம் வருவா சொல்லு. கேளுங்க, இதெல்லாம் 1 கோடி 2 ஆக்ஷன்ல கோடிக்கு எடுத்துக்கலாம். ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம்டா அவனை. சொல்றத கேளு பஸ், வர்றதுதான் சொல்ல முடியும். நானா அங்க உட்காந்துருக்கேன். 10 கோடி கொடுக்கணும் லிவிங் ஸ்டோன் அங்கேயும் வாங்கினா. நான் சொல்றது ரூமர், எப்படிலாம் மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்றத நான் சொல்றேன். சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, பாக்குறவங்க பாத்துப்பாங்க. மனிதாபிமானமே இல்லாம கண்டென்ட்டுக்காக என்னென்னலாம் போடுறாங்கன்றத நான் பார்த்ததை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அது முடிஞ்சுதா? இப்படி நடுல இன்டர்ஃபியர் பண்ணா இப்படி ஆடுறேன், எனக்கு மறக்குது. நான் பார்த்து படிக்கிறேன், நான் ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகேவா? லியாம் லிவிங்ஸ்டன் முடிஞ்சது. தீபக் சகரும் சொல்லிட்டேனா, ஒரு செம ட்ரேட் ஒண்ணு பார்த்தேன். நம்ம 14 கோடிக்கு 2 பேர் எடுத்தோமே, அவங்க 2 பேரையும் கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார் யங் பிளேயர் ட்ரேட் பண்றதா பார்த்தேன். அந்த பிளேயர் அவங்க போடல. அவங்களுக்கே சொல்றதை கேளு ஃபர்ஸ்ட், சொல்றதை கேளு. அவங்க என்ன பிளேயர்னு போடல. இவங்க கார்த்திக் சர்மா, பிரியான்ஸ், இப்ப அவன் பேர் என்ன, பிரசாந்த் வீர் 2 பேரையும் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு டார்க்கான ஒரு ஹியூமன் ஃபிகர் போட்டு கொஸ்டின் மார்க். எந்த டீம் கூட? இவங்க கூட கேகேஆரா பஞ்சாப் கிங்ஸா தெரியல. ஆமா பஞ்சாப் கிங்ஸ் நினைக்கிறேன். மேல பஞ்சாப் கிங்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு அந்த கொஸ்டின் மார்க் மிஸ்ட்ரி. அது நாளைக்கு அன்லாக் ஆனோடனே நான் சொல்றேன். அவங்களே யோசிக்க முடியல போல, இமேஜினேஷன் தீந்துருச்சு. மனசாட்சி இல்லாம யார் எந்த பிளேயரை போடுறது? ஆமா ஸ்ரேயஸ் ஐயர் கேட்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளும் வேற யாராவது அக்கவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டா நம்மள பத்தி பேசுவான்ல. கண்டிப்பா பேசுவேன். மனசாட்சி வேணாமாயா உங்களுக்கு எல்லாம்? இது வர்றேன் அவசரமே பணம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி கொடுக்க வெயிட் பண்ணுங்க. யுஸ்வேந்திர சகல் ட்ரேட் போன இதுலயே பேசிட்டோமா? போன வீடியோலயே பேசிட்டோமா? இல்ல பேசல. பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து சஹல், மார்க்கோ யான்சன், இல்ல ஹர்ஷ்தீப் சிங், இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் இதுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இது பஞ்சாப் கிங்ஸ் ஹர்ஷ்தீப் சிங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிருக்கான். இவன் ஹர்ஷ்தீப் சிங் பிளஸ் அந்த சூர்யான் ஷெக்டேன்னு ஒரு பையன், இந்த 2 பேர் ஃபார் ஹர்திக் பாண்டியா. அடுத்து ஏய் நான் சொல்றேன், இது என்னமோ நான் சொல்றேன் ஆசைப்படுற மாதிரி பேசுறேன். நான் ஆசைப்படுறது பெருசா ஆசைப்படுவேன். இப்படிலாம் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் ட்ரேட் பண்ணுவேன் நான் ட்விட்டர்ல. நான் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டா புரியுத? இவங்க சின்ன சின்னதா போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வேற என்ன நல்ல ராகுல் சகர், அசுதோஷ் சர்மா ஆயிடுச்சு. அசுதோஷ் சர்மா வந்துட்டாரு சிஎஸ்கேக்கு. அது முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. வந்துட்டாரு, அவள் தான் சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. அவரும் ஃபிட்னஸ் கேம்ல ஹர்திக் பாண்டியா அவரும் சேமா தான் வந்தாங்க, ஒரே ஃபிளைட்ல தான் வந்தாங்க. பார்த்தேன் செம ட்ரேட். அது பேசியாச்சு, ஊர்வில் பட்டேல், சாய் கிஷோர் பேசியாச்சு. இன்னொன்னு என்னன்னா டிசிஆர் அகைன் ஜிடிஆர் அகைன் டு டாக்ஸ் தான் வித் சிஎஸ்கேவா. சிஎஸ்கே கூட இது டாக்ஸ்ல இருக்காங்க. சாய் கிஷோர் அந்த ட்ரேட் போக இன்னும் ஒரு ட்ரேட் ஏதோ பண்ண போறாங்க. யாரு அப்படின்னு அதை உன்னிப்பா, மோஸ்ட்லி வாஷிங்டன் சுந்தரா தான் இருக்கும், அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதுவும் அன்லாக் ஆகலையா இன்னும்? ஆமா அதுவும் அன்லாக் ஆகல. இது எப்படி வருதுன்னா, ஜிடி அண்ட் சிஎஸ்கே ஆர் அகைன் இன் டாக்ஸ் நாட் ஃபார் சாய் கிஷோர் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு who might be the player அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். அதெல்லாம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஜிடில முடிஞ்சது. அதாவது இப்போ ஒரு காலத்துல சொல்லுவாங்க CSK is a team where other 9 teams fight to meet them in the finalsன்ற மாதிரி. இப்போ CSK is a team where other 9 teams ஃபைட் டு ட்ரேட் வித் சிஎஸ்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மாறி மாறி போட்டு சிஎஸ்கே கூட தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரும் நிக்கிறாங்க. 11 டீம்ல இருக்கிற இதான்டா நம்மகிட்ட இருக்கிறதா 10 பேர் 11 பேர் இருக்கும்ல. தோனி எடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. ருத்ராஜ் கிக்வாடு, சஞ்சு சாம்சன் 3 பேர் ட்ரேட் பண்ண முடியாது. மீதி 8 பேர் இருக்கு. மீதி 8 டீம் எடுத்துக்கோ, குழுக்கள் முறையில உனக்கு பிடிச்ச டீம் எடுத்துக்கோ. அந்த 8 டீம்ல இருந்து ஒரு பிளேயர் அப்படி 8க்கு 8 ஸ்டாப் பண்ணி ஸ்டார் பிளேயர் எல்லாரையும் சிஎஸ்கே வச்சு ஆட போறாங்க. அவங்க அதான் ட்ரேட். ஸ்டார் 11 சிஎஸ்கே 2027 ஆட போறாங்க. திருப்பி மெகா ஆக்ஷன் எல்லாரையும் விட்டுடுவாங்க. அக்கிரமமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரண் நீ ஏதாவது பாத்தியா? உனக்கு ஏதாவது ட்ரேட் ரூமர்ஸ் இருந்தா? நீ ஃபுட்பால்ல தான் ட்ரேட் ரூமர்ஸ் பாக்குற, கிரிக்கெட்ல வீடியோ பேச வந்தாலும் தெரியும். அதுக்கு எதுக்கு 5 பேர் நானும் வெங்கட் பேசிடுவேன். அது ப்ராபபிளா இருக்கும். ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து வரும். அந்த சோர்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசுவான், எடுத்துட்டு வருவான்.
நீ வந்து இப்ப நாளைக்கு நான் ஒரு அன்னோன் அக்கௌண்ட்ல இருந்து நான் மீன் போட்டு அதே இடத்துல வந்து நீ அடுத்த வீடியோல பேசுவேன்னு எனக்கு தெரியும். டேய் அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். இப்ப நீ வந்து புத்திசாலின்னு தான் நான் சொல்லும் போதே சொல்லிட்டு தான் சொன்னேன். இவனுங்க என்னென்ன அக்கிரமம் பண்றானுங்கன்றதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகேவா? ஸ்பெகுலேஷன் பாசிபிள் ட்ரேட்னா ஹர்திக் பாண்டியா அந்த ட்ரேட் மட்டும்தான் இப்போ பேசுறது. அதுவும் மோஸ்ட்லி கேகேஆர் ஆர்ஆர் பக்கம் போயிடும். ஏன்னா அதுதான் ரெண்டு டீமுக்குமே பெனிஃபிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் Legit-ஆ. கேகேஆர் ஆர்ஆர் ஆஃபர் பண்றதை விட சிஎஸ்கே ஆஃபர் பண்றது ரொம்ப 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 கம்மி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயர் கேப்பபிலிட்டிஸ் நான் சொல்றேன். ஸோ அது வந்து வின்னிங் டீலா அது உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா அவங்க ஆர்ஆரோடையோ இல்லை கேகேஆரோடையோ டீல் பண்ணாதான் இருக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் ஆர்ஆர் வந்து ஆனால் ஜெய்ஷ்வாலை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இட் வுட் பி ஜெய்ஷ்வால்ஸ் கன்சென்ட், இல்லை நான் வெளியே போகிறேன் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணால் மேபி அந்த மாதிரி கன்சென்ட்ஸ்க்கு வரலாம். இல்லைனா ஐ டோன்ட் திங்க் ஆர்ஆர் வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரிலீசிங் ஜெய்ஷ்வால் அட்லீஸ்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நீங்க இப்ப ஹர்திக் பாண்டியா உடனே போகணுன்றாரு, ஓகேவா? அதனால அவருக்கு நீங்க ஓகே. இப்ப ஜெய்ஸ்வாலுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா அவர் ஈஸியா சொல்லிடலாம், அடுத்த வாட்டி மெகா ஆக்ஷன்ல என்ன இது பண்ணாதீங்க, ரிட்டைன் பண்ணாதீங்க, ஆக்ஷன்ல விட்டுருங்க, நான் மெகா ஆக்ஷன் போறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்காக நீ இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் இது ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. மோஸ்ட்லி கேகேஆர் சிஎஸ்கே தான் ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆர்ஆர் வந்து இவனை ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா சரண் சொன்ன மாதிரி ஆர்ஆருக்கு போறதுக்கும் சான்ஸ். அப்ப டாப் கண்டெண்டர்ஸ் கேகேஆர் ரொம்ப கரெக்ட் ஆப்ஷன் அது எம்ஐ டகவுட்ல இருந்து பார்த்தனா ஜெய்ஸ்வால் தராங்கன்னு சொன்னா கண்ண முடின்னு வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க தூபே வாங்குறதுக்கு ஜெய்ஸ்வால் வாங்கிக்கலாம். இல்ல இப்போ சிஎஸ்கேல இல்ல கேகேஆர் இப்போ 3 பிளேயர் கேகேஆர் இருந்து ரிங்கு சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் கொடுத்து கேப்டன்சி கேகேஆர் குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. ராணா தரமா குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் அதெல்லாம் தரதுக்கு வாய்ப்பு இல்ல. ரிங்கு சிங் மட்டும் தந்துருவாங்களா? வைஸ் கேப்டனா போட்டு வச்சிருக்கானுங்க, எப்படி தருவானுங்க? ராணா 100% தர மாட்டாங்க. கம்பீர் கொடுக்கவே மாட்டாரு ராணா. இப்பதான் கம்பீர் இல்லையானா? இங்க கம்பீர் தான், அது இல்லனாலும் கம்பீர் தான். நீ என்ன சொன்னாலும் சரி. அங்க இருந்து ரயன் டெஸ்ட் அதான் இப்போதான் ஹெட்டோட நீ இந்தியாவுக்கு பண்ணது போனோம் போய் அபிஷேக் நாயர் இல்ல, அதுக்கு முன்னாடி அபிஷேக் நாயர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாம் ஒண்ணுதானே. அது கம்பீரோட கண்ட்ரோல்ல சரி, இப்ப கம்பீர் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி இப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு எனக்கு என்ன கடைசில எல்எஸ்சிக்கு போயிடுவாரு. பிளஸ் அவன்கிட்ட குடுக்கறதுக்கும் இருக்கு, லைக் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் குடுக்கறதுக்கும் இருக்கு. அமைதியா இருந்து அவன் ட்ரேட் முடிக்க போறான் பாருங்க. அதான் கடுப்பா இருக்கு அந்த டீமுக்கு போய். இல்ல சிஎஸ்கேல இப்ப அவங்க 3 பேர் டிமாண்ட் பண்ணாங்க. ஏற்கனவே ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டு ஒரு ஸ்பின்னர் வாங்கி வச்சிருக்கான், துபே, கலில், கம்போஜ் வேணும்னு. பட் இங்க 3 பேருமே ரிட்டென்ஷன் நீ பண்ற அந்த 5 பேர் ரிட்டென்ஷன் அளவுக்கு இவங்க பெரிய ரிசோர்ஸ்னா இல்ல. லைக் 12 crores 11 crores கொடுத்து ரிட்டென்ஷன் பண்ற அளவுக்கு. இதுவே நீ லைக் இது ஆர்ஆர் போனா ஜெய்ஸ்வால் ரிட்டென்ஷன் லைக் 5 டாப் 5 வந்துருவாரு. எல்எஸ்டி போனா அவங்களும் ஏதோ ஒரு பெரிய பிளேயர் தான் கொடுப்பாங்க, அதுவும் வந்துரும். கேகேஆர் போனாலுமே இது ரிங்கு ஏன்னா வேற ஏதோ பிளேயர் கூட ராணா கூட மேபி பண்ணலாம். அவர் வெளில போனா இந்தியன் பேசர் 10 crores மேல போவார். எப்படி இருந்தாலுமே குடுக்கறது அவன் கேப்டனே கிடையாது, பவுலர் குடுக்கறது ஜெயிச்சுப்பாங்களா? கேப்டன் யார் போடுவா? பாண்டியா போனா பாண்டியா தானே. பாண்டியா போலன்னா பாண்டியா அங்க போனா போயிட்டா கேப்டன் பாண்டியா தான், போலன்னா ரிங்கு தான். அதனால அவன் கண்டிப்பா இந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போவான். ஆனா ஒரு மேட்ச் லாஸ்ட் சீசன் பண்ணாரு, அதுக்கே ஒரு மேட்சுக்கே பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. மும்பையோட தான், அதுவும் மும்பையோட கஷ்டப்பட்டாரு. அதனால ரிங்கு போடவும் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் இல்ல உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் இல்லன்னு கேட்டேன் போன சீசன். ஓகே ஓகே ஜாக்ஸ் உங்க ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? வேற எதுவும் இல்ல இப்போ ஜாக்ஸ் வாங்குறீங்கன்னு சிஎஸ்கேக்கு. அது கண்டிப்பா ஸ்டேபிள் ஆயிட்டு ஆகாதலாம். இதெல்லாம் திருட்டுடா, பகல் கொள்ளடா. அதுக்கு பேரு ட்ரேட் இல்லடா. பிரேவிஸ் கொடுத்துட்டு ஜாக்ஸ் வாங்குறதுனா தரமாட்டாங்கடா அப்படி ஈஸியா எல்லாம். பிரேவிஸ் நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல, தருவானா? மும்பை தருவானா? நான் ஓனரா இருந்தா அப்படின்னுவேன். சிஎஸ்கே பிரேவிஸ் தரேன், ஜாக்ஸ் தெரியா அப்படின்னு கேட்டா டீம்டா அவன். இது மட்டும் இவ்வளவு யோசிப்ப, இவ்வளவு நேரம் நீ ஓனரா இருந்தா யோசிச்சு இருந்த. அது நான் ஓனரா யோசிக்கணும். ஆமா, போடுறவன் போட்டுட்டு இருக்கேன், நான் பேசக்கூடாது. இங்க வந்து போடுறத நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தானே ஏதோ யாரோ போட்டிருக்காங்கன்னு சொன்னான்டா. அது நான் சொல்றேன் வாய்ப்புக்கு. அவன் வந்து சோர்ஸ்ட்னு சொல்றான், அவன் சீரியஸா சொல்றான். நான் ட்விட்டர்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு சும்மா ட்வீட் போடணும் ஃபேக் ஐடில இருந்து அதெல்லாம் பார்த்தனும்டா. இதெல்லாம் ட்ரஸ்டபிள் அதான் சிஎஸ்கே பேஜ் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். சிஎஸ்கே ட்ரேடா சொல்றேன். இவனுக்கு காது கேக்குமா கேட்காதாடா? இவனுக்கு சிஎஸ்கே மட்டும் தான். அதான் சொன்னேடா, அதர் 9 டீம்ஸ் இது ஃபைட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபைனல் ஆடுறதுக்கு போய் ட்ரேட் பண்றதுக்கு ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் தான் உங்களுக்கு சர்க்கஸ் இல்லடா, இந்த கூட்டமே ஏதோ ஒரு கல்லு மேல பார்த்து அப்படியே சொல்றியா இந்த ட்வீட்டையும்? சரி, வீடியோ முடிஞ்சு கிளம்புங்க எல்லாரும், தூங்க போலாம் வாங்க.
இல்ல 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 இப்ப கோச் சிஎஸ்கேக்கு வந்து கோச் வந்து ஹேமந்த் பதானின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. அவர் வேற ஈவென்ட்ல வந்து சட்டையை புடிச்சிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்துருவாரா கோச்சா? ஒன்னே கேக்குறேன் பக்தா இந்த வீடியோல எதுக்கு ஆட் பண்ணீங்க? நைட் ஆட் பண்ணி தான் தூங்கி இருப்பான் அவன் பாட்டு நிம்மதியா. இந்த இடத்துல ஆட் பண்ணி அவன் வேலையை கிடுச்சு. ஏய் ஏதாவது சொல்றா, எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல கூட நீ பாக்கலையாடா எதுவும்? ஏய் நீங்க வந்து இப்ப அதான் நான் சொல்றேன்ல, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் இப்ப கூட எனக்கு உனக்கு வந்து காசி விஸ்வநாதனே சொன்னாதான் நீ சொல்லுவியா? இல்ல நான் உல்ஃபர் சாபம் இப்ப கூட ரீசெண்டா வந்து ஃபுட்பால் என்னெல்லாம் ட்ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க வீடியோ போட்டுருந்துருக்கோம். நீங்க பார்க்காதவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதை பத்தி நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனால இன்னொன்னு கிளப் சீசன்ஸ் வந்து இன்னும் ஒரு மாசத்துல இந்த மாசம் 15ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போகுது கிளப் சீசன்ஸ் அக்ராஸ் யூரோப். அதனால அதோட தான் ரொம்ப மும்முரமா இருக்காங்க. நீ வந்து ஃபுட்பால்ல சோர்ஸ் பேசுறதுனால கிரிக்கெட் டைம் இல்ல உனக்கு கரெக்டா? எனக்கு எதுவும் வேல்யூபிளான கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் ரிசோர்ஸ் ஐ மீன் ஒரு சோர்ஸ் வந்து இருந்ததுன்னா அதை பத்தி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு ட்விட்டர்ல எல்லாம் போயிட்டு எவனோ ஒருத்தன் மீன் போட்டிருக்காங்கிறத வச்சு அரை மணி நேரம் பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. அவன் டைம் இல்ல, அப்ப எதுக்கு வரான்னு கேளு. பிரேம் அந்த நான் வரலன்னு சொல்லிருக்கேன். அதான் எதுக்கு வரல, அதான் எதுக்கு என்னடா அவ்வளவு பிஸி, அவ்வளவு நாட்டுன்ற வேலை இருந்ததுன்னா நீ எதுக்கு வந்த? கட்சி வச்சு கூப்பிட்ட மாதிரியே வரிய, சம்பளம் ஒண்ணும் கொடுக்கறது இல்ல நீ வீடியோ பேசுறதுக்கு உனக்கு, அப்புறம் எதுக்கு வந்த சொல்லுப்பா. ஏன்பா சிரிக்கிற? ஃபுட்பால் பேச வேண்டியதானே போங்க. ஓ கருத்தான சோர்ஸ்ல சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி அக்கிரமம் பண்றாங்க. நான் ட்விட்டர்ல ட்ரேடு இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி கூப்பிட்டு நாங்க முட்டா அப்படியே ட்விட்டரை பார்த்த உடனே ட்ரேட் ஆக போதுடா ஏய் அப்படின்னு நாங்க வந்து நம்பிடுவோம். இவர் வந்து செம்பு அடிக்க போறேன். ஓ அப்படிதான் எல்லா வீடியோல வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு காட்டிப்பான். நல்லா பேச மாட்டேன்டா ஏய் அப்படின்னு. போதும் முடிஞ்சது, பார்ட் 2 முடிஞ்சது. பார்ட் 3 அடுத்த மாசம் அதான் கொடுத்துட்டேன். முடிஞ்சது, வந்தது ஃபுல்லாவே ரூமர் தான். இன்னும் எதுவுமே கன்ஃபர்மேஷன் ஆகல. எதையுமே நம்பாதீங்க. இதுதான் நாங்க சொல்ல வருது. நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்